ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட லாஸ்ட் வீடியோக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு அது ரீச் ஆகும்னு. நிறைய பேர் கிரேட் இனிஷியேட்டிவ், குட் ஐடியா, குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களோட ஒர்க்கில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்கு. இன்னுமே இதை பெட்டராக பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷனும் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், ஒரு ஹாஃப் டே ஃபீல்ட் ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறதுனால மட்டும் குழந்தைங்க என்ன பெருசாக கற்றுக்க போகிறாங்க, இது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். அன்னைக்கு 40 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. அதில் 5 இல்லைன்னா 6 குழந்தையாவது வீட்டில் போய் பேரண்ட்ஸ் கிட்டே நாங்கள் இதை கற்றுக்கிட்டோமா, இதை நம்ம வீட்டில் செய்யலாமா, நம்ம கார்டனில் பிளேஸ் இருக்குது, இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். இதனால் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் இயற்கை முறையில் அவங்களே அவங்களுக்கு தேவையான உணவை தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இது இருந்திருக்கலாம். இந்த ஒரு மோட்டிவேஷனில் தான் நாங்கள் இதை கண்டக்ட் பண்ணுறோம். ஆப்வியஸ்லி ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட இதுக்காக தான் ஃபீல்ட் ட்ரிப்புங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சில விஷயங்கள் குழந்தைகளுக்கு நம்ம சொல்கிறத விட ப்ராக்டிக்கலாக அவங்களே இறங்கி செய்ய வைக்கும்போது தான் அதை பற்றி விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒவ்வொரு வாரமும் சரி, எவ்வளோ வேலை இருந்தாலும் அவங்கள இந்த தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு அவங்கள வச்சு சில வேலைகள் பண்ண வைப்போம். அதே மாதிரி இந்த வாரம் தென்னங்கன்று நடுறதை நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதை தான் எங்கள் 2 குழந்தைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. நாங்கள் வெயிலாக இருக்குது போதும் வேண்டான்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. எங்கள் வீட்டு பாப்பா அதில் அவ்வளோ தீவிரமாக இறங்கிட்டாங்க. இந்த தென்னங்கண்ணெல்லாம் பதியம் போட்டு ஒரு வருஷம் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஆளுகளை வச்சு நாங்கள் குழியெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ குழந்தைங்க இதை எடுத்துட்டு அந்தந்த குழியில் வச்சுட்டாங்க. இப்போ வைக்கும்போதே எங்களோட வர்மி கம்போஸ்ட், கொஞ்சம் மண், தண்ணி எல்லாம் போட்டு வைக்கணும், எதுக்காக அந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அதே மாதிரி அவங்க கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் தோட்டத்தில் இப்போ இருக்கிற தென்னை மரம்லாம் எங்கள் தாத்தாவோட அப்பா காலத்தில் வச்சதுங்க. இப்போது இது 4 தலைமுறையாக எங்களுக்கு பயன்பட்டுருக்கு. இதே மாதிரி இப்போ இவங்க வைக்கிற தென்னை மரம்லாம் இவங்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கும் அதுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கும் பயன்பட போகுது. ஸோ இந்த வாரம் இவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்கிற ஒரு திருப்தி இருக்குது எங்களுக்கு. இன்னைக்கு 3 தென்னைக்கன்று வச்சுருக்காங்க. This is the third one for the day. Hey, super Bobby, very good. Anu, very good. Very good. Anu, what? What? Huh? What? என்னது ఏం చెప్తున్నావు? என்னது 3 third plant 3 plants. அவங்களுக்கு அசைன் பண்ண டாஸ்க்கு முடிச்சுட்டு கிணத்துல ஒரு சூப்பரான குளியலை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.